அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே, முஹர்ரம் மாதம் தொடங்கிவிட்டது. இந்த மாதம் இஸ்லாமிய நாட்காட்டியில் முதல் மாதம் மட்டுமல்ல, இது அல்லாஹ்வினால் புனிதமான மாதங்களில் ஒன்று என்று சிறப்பிக்கப்பட்டுள்ளது. முஹர்ரம் என்றால் என்ன? இந்த மாதத்தில் வரும் ஆஷூரா தினம், அதாவது 10ஆம் நாள், சாதாரண நாள் அல்ல. அன்று அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷங்களை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? மக்கள் பலரும் தேடும் அந்த மிக சிறந்த வழிபாடுகளை, இதில் நாம் செய்ய வேண்டிய சிறப்பான அமல்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்ப்போம். அதற்கு முன் நமது அமல் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோ பார்ப்போம். முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள், அதாவது ஆஷூரா நாள் மிகவும் முக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்தபோது யூதர்கள் இந்த நாளில் நோன்பு நோற்பதைக் கண்டு இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இந்த நாளில்தான் அல்லாஹ் மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபிரவுனிடமிருந்து காப்பாற்றினான் என்று கூறினார்கள். உடனே நபிகளார், மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டாடுவதில் எங்களை விட யாருக்கும் அதிக உரிமையில்லை என்று கூறி தானும் நோன்பு நோற்று முஸ்லிம்களையும் நோன்பு நோற்கச் சொன்னார்கள். ஆஷூரா நாளில், குறிப்பாக மக்ரிபுக்கு முன்னால் ஒருவர் 70 முறை இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் அவரை அந்த வருடம் முழுவதும் தீமைகளிலிருந்து பாதுகாப்பான் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஹஸ்பியல்லாஹு வ நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். இதன் பொருள், அல்லாவே எனக்கு போதுமானவன், அவன் சிறந்த பாதுகாவலன், அவன் மிகச்சிறந்த எஜமானன், அவன் மிகச்சிறந்த உதவியாளன். இதை நம்பிக்கையோடு ஓதுங்கள். உங்கள் வாழ்வின் கஷ்டங்களுக்கு அல்லாவே பொறுப்பேற்றுக் கொள்வான். நோன்பு, இது மிக முக்கியமானது. ஆஷூரா 10ஆம் நாள் நோன்புடன் அதற்கு முன்னாள் அல்லது பின்னால் ஒரு நாள் சேர்த்து 9 மற்றும் 10 அல்லது 10 மற்றும் 11 நோன்பு வையுங்கள். இது முந்தைய வருட பாவங்களுக்கு பரிகாரம். எவர் ஆஷூரா நாளில் தன் குடும்பத்தினருக்கு உணவிலும் செலவிலும் தாராளமாக நடக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அந்த வருடம் முழுவதும் பரக்கத் செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே இன்று ஒரு நல்ல உணவை சமைத்து உங்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்து உண்ணுங்கள். உங்கள் உறவினர்களை அழைத்து நலம் விசாரியுங்கள். அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். முஹர்ரம் என்பது சண்டையிடும் மாதமல்ல, இறைவனை நெருங்கும் மாதம். ஆஷூரா அன்று இந்த துஆவை ஓதுங்கள், நோன்பு வையுங்கள், குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருங்கள். இந்த மாதம் ஒரு புதிய தொடக்கத்திற்கான மாதம். கவலைகளை விட்டுவிட்டு இறைவனின் திருப்பொருத்தத்தை பெற முயலும் காலமாக இதை மாற்றிக்கொள்வோம். இந்த முஹர்ரம் மாதம் உங்கள் வாழ்வில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த வீடியோவை பார்த்துவிட்டு உங்களை நீங்களே தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை அனுப்பி நன்மையில் பங்கெடுங்கள். இன்று இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரும், யா அல்லாஹ், இந்த வருடம் எங்களுக்கு பரக்கத் செய் என்று கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். அல்லாஹ் பரக்கத் தருவான். ஆமீன்.